மேம் சொல்லுமா. பேஷண்ட் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க மேம். ஈரோட்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 49ங்க மேம். அவருக்கு வந்து மோஷன் ரொம்ப டைட்டாக போகுதுங்களாங்க மேம். ஸ்மெல்லு வருதுன்றாரு. மோஷனே சரியாக போக மாட்டேங்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மோஷன் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மேம். மருந்து சாப்பிடும்போது கொஞ்சம் இலக்கமாக போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு இருக்காருங்க மேம். சரி. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து 8 மாதமாக இருக்குங்களாங்க மேம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்குமா? நம்ம வீடியோலாம் பார்த்துருக்காருங்க மேம். பார்த்துட்டு அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காருங்க மேம். கண்டிப்பாக பண்ணலாமா. மோஷன் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல், அதிகமான பிரச்சனையோட, அதாவது நிறைய பிரச்சனையோட பேசிக் ரீசன்னு சொல்லப்படுறது. இப்போது இந்த ஒரு 2-3 விஷயங்கள் வச்சு நம்ம ஆரோக்கியத்தை நம்மளே முடிவு பண்ணிக்க முடியும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு 2-3 விஷயங்கள் நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி? உங்களோட முதல் விஷயம் உங்களோட தூக்கம். நல்ல டீப் ஸ்லீப் இருக்குது, நல்ல நைட்டு தூங்கி எந்திரிச்சா மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் உங்களோட எக்ஸ்க்ரீஷன், மோஷன் ஃப்ரீயாக இருக்குது, யூரின் ஃப்ரீயாக இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இல்லை, டைட்டாக இல்லை, ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் உங்களோட பசி, நல்லா பசிச்சு நல்லா சாப்பிட்றோம், நல்லா டைஜஷன் ஆகுது. ஸோ இந்த பேசிக்காக 3 திங்ஸ் நல்லா இருக்குது ஒரு பர்சனுக்கு அப்படின்னா அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். அடிஷ்னலாக பெண்களாக இருந்தீங்கன்னா மென்சஸ் சைக்கிள். ஸோ இந்த 4 விஷயங்களை நீங்கள் வாட்ச் பண்ணாலே பேசிக்காக நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இதில் ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதுதான் பேசிக்காக ஒருத்தரோட இண்டிகேஷன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாடி முதல்ல பிரச்சனையில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத இந்த விஷயங்களில் தான் ஆரம்பத்தில் சொல்லும். இப்போ இதில் மோஷன் சிரமம், அதாவது மோஷன் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இது ரொம்ப கடுமையாக இருந்துகிட்ருக்கு. மோஷன் போகும்போது பிளட்டு போகுது, மோஷன் இறுக்கமாக அதில் புழுக்கைகள் மாதிரி போயிட்டுருக்கு. இப்படியெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போகுது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோஷன் போகுது, முழுசாக போன மாதிரி இல்லை, 4-5 தடவை மோஷன் போகிறேன், இந்த மாதிரி சிரமங்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குங்கிறதுக்கான ஒரு சிம்டம் தான் இந்த மோஷன் சிரமம். கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா? பட் அதுதாங்க உண்மை. இப்போ இந்த மோஷன் சிரமம் பல மாதங்களாக வருஷங்களாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்னேன் உங்களோட லங்ஸ், அதாவது உங்களோட நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். அப்போது டெஃபினட்டாக என்னவாக இருக்கக்கூடும்? அடிக்கடி சளி பிடிக்கிறது, டஸ்ட் அலர்ஜி, வீசிங், ஆஸ்துமா, தும்மல் வந்துகிட்டே இருக்கிறது, நெடிப்பட்டா கண்டினியூஸாக தும்மல் வருது, காலையில் எந்திரிச்சா ஒரு 10 தும்மல் போடுறோம், மூக்கில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குது, நல்ல வாசனைகள் கெட்ட வாசனைகள் தெரிய மாட்டேங்குது, நெஞ்சு பகுதியில் முதுகு பகுதியில் சுருக்குன்னு கேஸ் பிடிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப வருஷம் ஆச்சு சளி பிடிச்சுன்னு சொல்கிறது. இதில் ஏதாவது ஒன்றாவது பொருந்தக்கூடும். பிரச்சனைக்கு சொல்யூஷன் உங்கள் ரூட் காஸ் அக்குபஞ்சர் சிறந்த தீர்வு.